வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். சரஸ்வதி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா மீதம் இருக்கிற பொரியை வச்சு சூப்பரான அதே நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அல்வா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்வா பண்ணுறதுக்கு இன்றைக்கி 3 கப் பொரி எடுத்துருக்கிறேன். பொரியை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். கையை வச்சு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த பொரியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறுற நேரத்தில் இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க. வெள்ளத்துக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை, இது கரைஞ்சி வந்தாலே போதுமானது. இப்போ பொரி நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இது தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக புளிய வேண்டாம், ஓரளவுக்கு புளிஞ்சதுக்கப்புறமா இதை மிக்ஸர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பொரி அரைச்ச விழுதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை இதோட சேர்த்துடலாம். வெல்லம் தூசி இருக்கிறனால இதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் இன்னும் கடாயை அடுப்பில் வைக்கல. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தான் இதை நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இந்த வெல்லம் பொரியும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிச்சிடலாம். இதை அடுப்பில் வச்சு கிளற நல்லா கொதித்து கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது இதுக்கு நான் இன்றைக்கி ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து இதை நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. வீடியோவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காண்டி நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ரெகுலராக வீட்டில் பண்ணும்போது நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த அல்வா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். சரஸ்வதி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் பொரி மீதம் இருக்குது. வீட்டில் உள்ளவங்களுக்கு இனிப்பு விருப்பமாக சாப்பிடுவாங்கன்னா இந்த அல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்வா தயாராகிருச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். கூடவே இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி அல்வா பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான பொரி அல்வா தயாராகிருச்சு. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.